ஹாய், பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும். இன்றைய வேத வசனம்: பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8. காலம் சமீபமாயிட்டுங்க. தேவனுடைய ராஜ்யம் எவ்வளோ சமீபமாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். தேசத்தில் எவ்வளவோ காரியங்கள் அந்தி கிறிஸ்து ஆட்சிகளுக்குரிய காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேவனுடைய வருகை வருகிறதற்கு என்பதற்கான அநேக அறிகுறிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய வருகை வருகிற இந்த நாட்களில் விக்கிரக ஆராதனைகள்லாம் பெருகி கொண்டு தான் இருக்கிறது. சூனியம் வைக்கிறவங்க, செய்வினை வைக்கிறவங்க, விபச்சாரம் செய்கிறவர்கள், வேசித்தனம் செய்கிறவர்கள் எல்லாரும் விசுவாசம் மக்களில் கூட இருக்கதாங்க செய்கிறாங்க. ஏன் ஊழியக்காரங்களில் கூட இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் தேவன் இந்த மாதிரியான பாவங்கள், அதாவது இது கூடவே பயப்படுகிறவர்கள், அவிசுவாசமானவர்கள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், இவர்களுக்கெல்லாம் போய் பேசுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு தண்டனை வச்சுருக்கிறாங்க ஏசப்பா. அந்த தண்டனையில் இன்றைக்குமே தப்பித்துக்கொள்ள முடியாதுங்க. அது இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அந்த கடலில் அவங்க பங்கடைவார்களாம். அந்த கடலில் போடப்பட்டவங்க சாகவே மாட்டாங்க. ஆனால் அவங்க உயிரோடு இருந்து சித்திரவதைப்படுவாங்க. இந்த மாதிரியான நரகம் உங்களுக்கு வேணுமா? வேண்டாம் நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் பரலோகத்துக்கு தகுதியுள்ளவர்களாக நம்ம மாறுவோம். இயேசுவின் இரண்டாம் வருகை அதிவேகமாய் நெருங்கி வருதே. ஆயத்தமாகிடுவோம் அன்பர் இயேசுவை சந்திக்கவே.